ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட்டு தளபதி யார்? என்னடா திடீர்னு நெக்ஸ்ட்டு தளபதின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு வீடியோலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, தளபதியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அரசியலில் இறங்க போகிறாரு. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டை அவரே ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி 69க்கான அஃபிஷியல் அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். மேபி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் அவரோட கடைசி படமாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சினிமா விட்டு போயிட்டாருன்னா அடுத்து யார் தளபதின்னு சொல்லிட்டு கோலிவுட் ஏற்கனவே ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ரூமர்லாம் போயிட்டுருக்கு. ஒரு லிஸ்ட் வந்து இந்த ரூமரில் இருக்குதுங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தளபதி யார் அப்படி ஒரு சின்ன இன்ட்ரோ ஓகேவா? என்ன எங்கள் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ். இவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நெக்ஸ்ட் தளபதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட வழியில் போயிட்டுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு பக்கம் டேரக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட வழியே வந்து கொஞ்சம் தனி வழி மாதிரி தான் போயிட்டுருக்காரு. இவரோட லைனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் இருக்கிறாங்க. ஆக்டிங்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், டேரக்ஷன்லேயும் பிஸியாக இருக்கார். அவரோட டேரக்ஷனில் வந்து நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் வந்து நிலவுக்கு எம்எல் என்னடி கோவம். அதுக்கப்புறம் அருண் விஜய் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. தேனி ஷூட்டிங் போக போகிறாரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. அதே மாதிரி பாலிவுட்டில் ஹாலிவுட்லன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட் பெண்டிங் வச்சுட்ருக்காரு. இப்போ பார்த்து குபேரன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. அவரோட அதுக்கான ஒர்க்லாம் இப்போ போய் ஒரு பிஸியான ஆக்டர் தாங்க இப்போதைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் 2ஆக இருக்கிறது சிவகார்த்திகேயன். கண்டிப்பாக வந்து இவர் வந்து எலிஜிபிள் ஆகுவார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி கோட் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கிட்ட ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஏதோ அவசரமாக ஒரு வேலையாக போகிறீங்க, போயிட்டு வர வரையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஃபேன்ஸ்லாம் நிறைய வந்து ரூமர் கிளப்பி விட்டாங்க. அடுத்த தளபதி நம்ம சிவகார்த்திகேயன் தான்னு. ஸோ இப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து தளபதிக்கு அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸை நிறைய கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரே ஆக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையுமே பார்த்துருப்பீங்க. மற்ற ஹீரோக்கள் விட இந்த சிவகார்த்திகேயனோட படத்துக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் படத்தை வந்து இவர் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. மேபி வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் சிவகார்த்திகேயன் பொறுத்தவரையும் SK23 அமரன் சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்தை கையில் வச்சுட்ருக்காரு. அதே மாதிரி டாக்டர் வெங்கட் பிரபு கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமரன் படம் தான் வந்து தேட்டர்களை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டப்பிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸியான ஆக்டராக தான் போயிட்டுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் சூப்பர் சிம்பு தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக ஃபீல்ட் அவுட்டு. இதுக்கப்புறம் பெரிய கம்பேக் கொடுத்து திரும்பவும் வந்திருக்காரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா தங் லைஃப் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அதுக்கு அதே மாதிரி STR48 படத்துக்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த படத்தை வந்து STR48 வந்து ட்ராப்னு சொல்கிறாங்க. ட்ராப்லாம் இல்லைங்க, அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு தங் லைஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து STR48 ஜாயின் பண்ண போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி சிம்பு இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இல்லை. மேபி வந்து இருந்தாலும் அவர் பெரிய கம்பேக் கொடுக்கணும். இப்போ வந்து அடுத்த படத்தில் அவருக்கு பெரிய கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் தங் லைஃப்பில். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் மணிரத்னம் அந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உலகநாயகன் இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கபினும் வந்து ஒரு அடாப்டரான ஆள் தான். அந்த நேமுக்கு கொஞ்சம் அடாப்ட் தான். ஏன்னா வந்து கபினும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கவினோட படம்லாம் வந்து அந்த மாதிரி யங்ஸ்டர் கிட்ட ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்துருக்குது. கண்டிப்பாக வந்து கவினும் அந்த லிஸ்ட்டில் வந்து இடம் பெற வேண்டிய ஆள் தான். அவரோட லைனப்லையும் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, கிஸ்ஸு, பிளட்டி பகன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்தை கையில் வச்சிட்ருக்காரு. இப்போ நயன்தாரா கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவரும் ஒரு பிஸியான ஆக்டராக தான் இப்போ போயிட்டு கூடிய சீக்கிரத்திலேயே வந்து இதில் யார் அடுத்த தளபதின்னு சொல்லிட்டு கோலிவுட்டில் ஒரு லிஸ்ட்டே ஒரு ஓட்டிங்கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அடுத்த தளபதி யாருன்னு சொல்லிட்டு டாப்பிக்கு. எங்களை பொறுத்தவரை இவங்க எல்லாமே பேசியாச்சு. இன்னொருத்தர் இருக்காருங்க மணிகண்டன், அவரை விட்டுடும் பார்த்தீங்களா? அவரும் வந்து ஒரு சிறந்த மேபி வந்து அவருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மேபி வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து அவரும் ஆட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் மனசில் வந்து அடுத்த தளபதியாக யார் வந்தால் நல்லாயிருக்கும்? இல்லை தளபதினா ஒருத்தர் தான், இவர் மட்டும் தாங்க சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர், உலகநாயகனா ஒருத்தர், அந்த மாதிரி தளபதினா ஒருத்தர் தான். எங்களை பொறுத்தவரையும் தளபதினா ஒருத்தர் தாங்க. அது விஜயா மட்டும்தான் இருக்கணும்.